அனைவருக்கும் வணக்கம். 3 வார்த்தையை நம்ம வந்துட்டு எல்லாருமே பயன்படுத்துவோம், நான் உட்பட. சரி, பயன்படுத்துகிறோம் தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அந்த 3 வார்த்தையுடைய முக்கியத்துவம், தட் மீன்ஸ் அந்த புரிதல் நமக்கு வேணும். அதோட தான் நம்ம வந்து இந்த வார்த்தையை சொல்லணும். அப்போ தான் அதுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்கும். என்ன அப்படின்னா, உன்னை நான் லவ் பண்ணுறேன், என்னை நீ நம்பு, என்னை நீ மன்னிச்சிரு. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் இருப்போமா? ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்துவோம். முதல்ல லவ் பண்ணுறது நம்மளோட வார்த்தையில் இருக்கக்கூடாது, செயலில் காமிக்கணும். நான் ஒருத்தரை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்றது செயலில் தான் காட்டணும், வார்த்தையில் காட்டக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம், நம்புறது. என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்பகத்தன்மையாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வார்த்தை தேவையே படாது, கண்டிப்பாக நம்பிடுவாங்க. இன்னொன்று, மன்னிப்பு கேட்கறது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஓகே, அதுக்காக தான் மன்னிப்பு கேட்போம். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுலேருந்து நான் மாற்றிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாதான் அந்த மன்னிப்புக்கு வேல்யூ. அதை விட்டு நான் இப்படி தான் ஆனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னா இதெல்லாம் தப்பு, சரியா? இப்போ புரியுதா? இந்த 3 வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுக்கு கரெக்டாக நம்ம இதை பண்ணிட்டு தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். சொல்லவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, லவ்வை ஷோ பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றது புரிஞ்சுப்பாங்க. ஓகே, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க, அவங்க மன்னிச்சிருவாங்க. நீங்கள் நம்பிக்கையாக நடந்துக்கோங்க, அவங்க நம்புவாங்க. ஓகே, தேங்க்யூ.